இன்றைக்கி ரெசிபி மிளகு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து 4-5 செகண்ட்ஸ் நல்லா இதை வறுக்கணும். மிளகு ஓரளவு வறுத்ததும் ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து சிம்லேயே வச்சு மிளகு ஜீரகம் வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த குழம்புக்கு மிளகாய் எதுவும் நம்ம சேர்க்கறதில்ல, மிளகோட காரம் தான். அதனால் மிளகோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா வாசனை வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலை ஓரளவு வதங்கினா போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஆறியாச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்சியில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா செவந்ததும் 4 காஞ்ச மிளகா, 250 கிராம் பூண்டு, 250 கிராம் சின்ன வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். பூண்டு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அது நல்லா குழைவாக வதங்கணும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதி வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து சிம்மில் வச்சு இதை 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு நல்லா திக்காகணும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.